இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான கருப்பு உளுந்து சட்னி. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு என்னென்ன தேவைன்னா, கருப்பு உளுந்து ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குட்டி பவுலில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, அப்புறம் வரமிளகாய். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு பவுல் இருக்கு இல்லையா? அதில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இல்லாததுனால பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதோட எடுத்து வச்சு இந்த வரமிளகாவை இதில் வந்து லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அது ஒரு பக்கம் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, கருப்பு உளுந்து எடுத்துருந்தோம் இல்லையா? அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிம்மில் வச்சுட்டு ரெண்டுத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தோட கலர் லேசாக ப்ரௌன் கலரில் மாறி வரும். அப்போ ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பாருங்க. அந்த சமயத்தில் எடுத்துருங்க. அதே அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. அதிகம் ஆயில் வந்து உங்களுக்கு விருப்பமாக சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக சேர்க்கல. ஸோ அது பாதி வெங்காயம் வந்து லேசாக அந்த கண்ணாடி இதுக்கு வரும் தெரியுமா? அப்போங்க அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியில் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் பத்தலைன்னா திரும்ப சட்னி இது பண்ணிவிட்டு வேண்டாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி 2த்தையுமே சேர்த்து நல்லா லேசான இதிலேயே வதக்கி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சு இந்த பூண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேகமாக வைக்க வேணாம். ரொம்ப ஒரு அந்த இதே இல்லாமல் போயிடும். டேஸ்ட்டு தெரியாது. அதனால் வெங்காயம் அதிகம் வதங்க விட்றாதீங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டு, இந்த உளுந்து அளந்த பவுல்லையே அதே பவுல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் துருவல் எடுத்து லேசாக அந்த கடாயில் வதக்கி எடுத்திருக்கேன். ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை. சும்மா அந்த ஸ்மெல்லுக்காக வதக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லாம் ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் மிக்சியில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். புளி ஊற வச்சிருந்தேன் இல்லையா? அதையுமே இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. இது வந்து உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து வறுத்துட்டு சட்னி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நல்லா எம்பி வரும். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் தாளிக்கலை. இது அப்படியே வாசனையவே நல்லா இருந்துச்சு. நல்ல சூடான இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஃப்ளேவர், புளி டேஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கருப்பு உளுந்தில் இது வரைக்கும் நீங்கள் சட்னி பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னுமே எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு ரெசிபி ஒரு வ்ளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.